பிரசங்கத்திற்கும் உபதேசத்திற்கும் வித்தியாசம் என்ன? பிரசங்கம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் 1 மணி நேரம் பேச போறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் புரிய வைக்கிறதுக்காக தேவைப்படுற கதை வந்தோம் என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கதையா சொல்லி கடைசி வரைக்கும் பார்த்தீங்க 1 மணி நேரம் பேசுறேன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் பேசியிருப்பாரு. இதுதான் பிரசங்கம். ஏன் பிரசங்கம் புறஜாதிகள் அவிசுவாசிகள் மத்தியிலையும் உபதேச விசுவாசிகள் மத்தியில் நான் சொல்றேன் அப்படின்னா, அவிசுவாசிகள் மத்தியில ஒரே பாயிண்ட் மட்டும்தான், சுவிசேஷம். இயேசு தவிர்த்து தெய்வம் இல்ல, அவர் இல்லாம உனக்கு பரலோகம் இல்ல. இதை மட்டும் தான் பேச போறோம். இதுதான் பிரசங்கம். சபைக்கு போதனை அவசியம். இப்ப உபதேசம்னா என்ன? ரட்சிப்பு எடுத்துக்கல. இயேசு மூலமா ரட்சிப்புனா இப்ப எப்படி செயல்படுது? என்ன பண்ணா ரட்சிக்கப்பட முடியும்? ரட்சிப்பு எனக்கு என்ன செய்யணுமா, இல்ல ரட்சிப்பு இலவசமா வருதா? ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு இழக்க முடியுமா முடியாதா? இதை ஃபுல்லா சொல்லி முடிக்கும் போது ஒரு டாபிக் ரட்சிப்புன்ற ஒரு தலைப்புல நான் உங்களுக்கு போதிக்கிறேன், உபதேசிக்கிறேன், டீச் பண்றேன். இங்கதான் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்து இயேசுக்குள்ள தேறினவர்களாகிறோம்.